ஒருத்தன் அடையாளத்தை காட்டிட்டு தான் இனி தமிழ் சமூகத்துல நின்று போராடணும்னு நான் சொல்றேன். எதுக்காக அடையாளத்தை சொல்றேன்ற அதுக்கு தான் சொல்றேன். என்ன மொழினே தெரியாத நாதாரிகள் நாய்கள்லாம் இன்னைக்கு நான் தான் தமிழன், இந்த மொழி என்னுடைய மொழின்னு வந்து அதிகாரத்துல 50 வருஷமா எங்களை அடிமைப்படுத்தி வச்சிட்டது நிலையில எனக்கான தலைவன் இந்த மண்ணில் யாரு? எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்த தந்தை பெரியார்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, இப்ப இருக்கிற ஸ்டாலின்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து எல்லாத்தையுமே எடுங்க. யாரு எங்களுக்கு? இவங்க யாரு? தமிழ் 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 பேசினவங்க, தமிழ் மொழியை சார்ந்தவர்களா? நீங்க சொல்றத பார்த்தா திமுக தான் முதல் எதிரி ஜனநாயகனுக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே யாரு? திமுகவும் திமுக அரசும் பிஜேபி அரசும். அதனால எதிரிகள். ஆமாமா, இவங்க விஜயை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க நாடோடி மன்னனே காலி பண்றதுக்கு அப்ப திட்டம் போட்ட வரலாறுலாம் இங்க தெரியும். அன்னைக்கு இருந்த திமுக இன்னைக்கு மாறி விடுமா என்ன? போனோம் அன்னைக்கு இருந்த வேப்பம்பு இன்னைக்கு கசக்குமா என்ன? ஃபார்முலா மட்டும் மாறி இருக்கும். மாறாது. ஃபார்முலா ஒண்ணுங்கிற வேற கலர் வந்து கிடைக்கலையா? வேற கலர் சட்டை கிடைக்கலையா? அந்த மஞ்சளுக்கான விதி என்ன? காரணம் என்ன? இதுல என்னங்க கேள்வி? மஞ்சள்ங்கிறது வீரத்தின் அடையாளம். சண்டை போடும்போது இந்த மஞ்சள் கொடிய இந்த மாதிரி தூக்கிட்டு போனதெல்லாம் இந்த வரலாறுகள் சொல்லுது. ஆக அவர் எப்பவும் போட்டிருந்தது அந்த மஞ்சள் சட்டை அப்படித்தானே அவருடைய. அப்புறம் அதுல என்ன கேள்வி? நீங்க ஒரு கார்ல வருவீங்க, சோ அதுல ஒரு சின்னம் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. குருவுடைய கார்ல வன்னியராமா அதுல தீச்சட்டி இல்ல. ஆமா, தீச்சட்டி இல்ல, அது அக்னி குண்டம். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டயலாக் வருது, சாதி நீங்க பார்க்க கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ட்டு. ஆனா அங்க வரவரே ஒரு சாதி தலைவர் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இதா இருக்கும்? நான் சொல்றேன், அதுதான் யதார்த்தம், அதுதான் நேர்மை. நான் சாதியே பார்க்க மாட்டேன்னு இந்த சமூகத்தை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த கழிசடை கூட்ட தலைவர் இருக்கான்ல, எவனா இருந்தாலும் அவனுங்களுக்கெல்லாம் இது காலகாலமா வெட்டி குத்திக்கிட்டு அல்லது பகையோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகத்தை ஒன்னா ஆக்கி அதிகாரத்தை கைப்பற்றி அடுத்தவங்களுக்கு இவங்க கொடுக்கணும், இவங்க கையேந்த கூடாதுன்னு நினைச்சு படைப்பு செய்யற என்ன பார்த்து சாதிய வெறியன்னா இதெல்லாம் சொல்ற ஈனப்பிறவிகள் யார்? அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஜனநாயகனை அப்போ வந்து ரெட் ஜெயிண்ட் அவர்கள் தான், உதயநிதி அவர்கள் தான் நிப்பாட்டினாங்க. அதாவது இதுல வெளியே தானே பேசுறாங்க. இல்ல, இதெல்லாம் வெளியே தெரியாத எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் சினிமா தெரிஞ்ச எனக்கு, அரசியலும் தெரிஞ்ச எனக்கு எல்லாம் முழுசா தெரியும்னு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க வந்து அதாவது இணக்கமா பாரதிய ஜனதாவோட திமுக ரொம்ப இணக்கமா இருக்கா? இல்ல. எப்படி பராசக்தி சர்டிஃபிகேட் வருது? எப்படி வருது அதான் கேட்குறேன். எப்படி வருது? அது நான் மக்கள் சரி வருது, வந்துருச்சு விடுங்க. ஆனால் ஜனநாயகனுக்கு வரல. சரி, அது பல கேள்விகள் இருக்கு, பதிலும் அது இருக்கு. அப்ப பராசக்திக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்காம மேல்முறையீடுக்கு போகுது அல்லது மறு ஆய்வுக்கு போகுது. ஜனநாயகன் போகுது, ஆனால் இவங்க அதுக்குள்ள கோர்ட்டுக்கு போறாங்க. அது இவங்க என்ன சொல்றது, விஜய் தரப்புல எடுத்த அது இது. ஆனால் ஜனநாயகனுக்கு தியேட்டர் இவங்க ஒதுக்குனாங்களா பராசக்திக்கு ஒதுக்குன அளவுக்கு? அப்படின்னா இல்ல தானே. அப்ப பராசக்திக்கு ஒதுக்குன அளவுக்கு ஜனநாயகனுக்கு தியேட்டர் ஒதுக்கலைங்கிறது, நீங்க சென்சார் கொடுக்கல, பிஜேபி அரசு பாரதிய ஜனதா அரசு விஜயை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறது தனி அரசியல், இல்லைன்னு சொல்ல முடியாது. சென்சார் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனா தியேட்டர் தரலங்கிறது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ஆனா நீங்க தியேட்டர் தரலன்றது எடுத்துக்கிறேன். ஆனா ஆரம்ப படம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதான பிளான். ஆனா அந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்ஸ் வந்து ரெடியா தான் இருந்தாங்க. நிறைய டிக்கெட்ஸ் கொடுக்க நீங்க அதெல்லாம் எல்லாம் இருக்கலாங்க. நீங்க கடைசி நேரத்துல அங்க வச்சிருந்த திட்டம் என்ன தெரியுமா? எப்பவுமே அரசியல்ங்கிறது கடைசி நேரத்துல கருவிருக்கிறது. நீங்க கடைசி நேரத்தில் அந்த படத்துக்கு 300 தியேட்டர்கள் மட்டுமே ஒதுக்கப்படுறதா இருந்தா, அதுவும் படாவதியான திரையரங்குகள் ஒதுக்கப்படுறதா இருந்ததா மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இது தெரிஞ்சுதான் இதை கொஞ்சம் தள்ளி போடலாங்கிறதுக்காக தான் இவங்க விஜய் தரப்புல வழக்கே போட்டதெல்லாம் சொல்லப்படுது. இதுவும் வெளியே தெரியாதது. அது என்னடான்னா அது அப்படியே அடுத்தடுத்த கட்டம், அது ஒரு பெரிய விளையாட்டா மாறிடுச்சு அரசியல்ல. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா திமுக தான் முதல் எதிரி ஜனநாயகனுக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, ரெண்டு பேருமே சமமான எதிரிகள் தான் ஜனநாயகனுக்கு. திமுகவும் திமுக அரசும் பிஜேபி அரசும். அதனால ஆமாமா, ரெண்டு பேருமே. அதாவது இவங்க விஜயை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த படம் ஒரு தோல்வி படம், விஜய்க்கு வந்து
முன்னாடி இருந்த மாசில் அரசியல் கட்சி வந்ததுக்கு பிறகு. ஏன்னா இவங்க நாடோடி மன்னனே காலி பண்ணுறதுக்கு அப்போ திட்டம் போட்ட வரலாறுலாம் இங்கே தெரியும். அப்போ அன்னைக்கு இருந்த திமுக இன்னைக்கு மாறி விடுமா என்ன கோணம்? அன்னைக்கு இருந்த வேப்பம்பு இன்னைக்கு கசக்குமா என்ன? ஃபார்முலா மட்டும் மாறி இருக்கும் அப்படி மாறாது. ஃபார்முலா ஒன்றுங்கிறேன், ஒரே ஃபார்முலா. ஆமாம். எம்ஜிஆரை நீங்கள் எதுக்கு வீழ்த்தணும்னு நினச்சிங்க? நாடோடி மன்னனை ஏன் வெளியே விடக்கூடாதுன்னு நினச்சிங்க? மக்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அப்போ இதை வீழ்த்திட்டா அரசியலாகவும் வீழ்த்திடலாம் அடுத்த கட்டமாங்கிறதா இவங்களோட இது. பிஜேபிக்கு என்னன்னா தன்வசப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதிமுகவை வீழ்த்துறது மட்டும் இல்லை, திமுகவையும் வீழ்த்திட்டு இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் எப்படி அவர்கள் உள்ள பூந்தாங்களோ நிரந்தரமாக தமிழ்நாட்டை தமிழர்களை அடிமைப்படுத்துறதுக்கு அதிமுக வளைச்சது போல விஜயும் வளைச்சி எடுத்துக்கிட்டா திமுகவை வீழ்த்திடலாங்கிறது அவங்க திட்டம். அதுக்கு இவர் வளைஞ்சு கொடுக்க போறாரா இல்லையாங்கிறது இது இன்னைக்கு இன்னும் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. ஆக இதுதான். அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வீழ்த்தணும்னு நினைக்கிறது, ஒருத்தர் தன்வசப்படுத்தி வீழ்த்தணும்னு நினைக்கிறது. இதான் நடந்திருக்குது. ஓகே, மக்களுக்கு வந்து சென்சார் இவ்வளோ சீரியஸாக இருக்கும் அப்படின்றது இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நடக்கிற விஷயங்கள் மூலமாக தான் அதிகமாக தெரியும். ஆனால் நிறைய படங்கள் சொல்ல, ஜிப்சி படத்துக்கு ஜீவா சொன்னார் நான் தான் சென்சாருடைய நாயகன் அப்படின்லாம் சொன்னார். படையாண்ட மாவீரனுக்கு எப்படி சென்சார் வாங்கினீங்க? எனக்கும் ஜனநாயகனுக்கும் படையாண்ட மாவீரனுக்கும் அப்ளை பண்ண ஃபார்முலா ஒன்று தானா? இல்லை, இதுலேருந்து என்னென்னா ஜனநாயகனுக்கு என்ன நடந்ததுங்கிறது முழுசாக எனக்கு தெரியாது. தடுத்து நிறுத்தி தன்வசப்படுத்துறதுக்கான அரசியல் ஒரு என்ன சொல்கிறது சதின்னு சொல்லலாம், இல்லை வியூகம்னு சொல்லலாம். இது இப்போ எனக்கும் வந்து ஆடியோ ரிலீஸே பாடல்கள் வெளியீடு நடத்தக்கூடாதுன்ட்டாங்க. எல்லா படத்துக்கும் பாடல்களுக்கு தனியாக சென்சார் பண்ணி பாடல் வெளியீடு பண்ணி இத்தனாவது மாதம் நாங்கள் வெளியிடுறோம்னு அங்கே அறிவிப்பாங்க. எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் முழு படமும் பார்த்தா தான் தருவோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன், பாட்டில் வர்ற இந்த வன்னியர், படையாச்சி, இனம், மொழி இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்க முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன் ஏன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் இதில் ஏதாவது நான் தவறு சொல்லியிருக்கேனா, மற்ற சமூகத்தை நான் வந்து இதில் ஏதாவது தாழ்த்திருக்கேனா? எதுவுமே இல்லாதப்ப இல்லைன்றாங்க. அப்போ எதுவுமே இல்லைன்னா இல்லை நீங்கள் படத்தில் நீங்கள் தப்பாக சொல்லி சமூகத்தில் ஒரு பெரிய கலவரத்தை, கருத்து கலவரம் அல்லது ஒரு விவாதம் அல்லது வேறு மாதிரியான ஒரு சிக்கல் உருவாயிட்டா என்ன செய்யறது? நான் சொன்னேன் ஏன் இதுலேயே இல்லைன்னா அதுலேயும் இருக்காதுங்கிறது பொது விதியாக இருக்கலாம். இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு போ, இருந்ததுன்னா நீ படத்தையே பேன் பண்ணு அப்படின்னா கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் கொடுக்கல. படம் காட்டிட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. படம் பார்த்ததுக்கு பிறகு அவங்களே படம் சிலிர்த்து கொண்டாட வச்சு அவங்க அதில் வந்து ஒன்றி போய் கடைசியில் கண்ணீர் விட்டு அழுததுக்கு பிறகு இது இந்த சமூகத்துக்கான படைப்பு அப்படின்னு அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியல. படம் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி நானும் படாத பாடுபட்டேன். அப்போ ஜனநாயகனுக்கு என்ன அப்படிங்கிறது, அதாவது சொல்லப்படுது உள்ளுக்குள்ள மத ரீதியான சில குறியீடு இருக்கிறதாகவும் அது ஒரு மதத்தை புண்படுத்துறதாகவும் இருக்கிறதா சில பேர் தகவல் ரொம்ப ரொம்ப ஆமாம் உள்ள இருந்து சில தகவல்கள் வந்தது. ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா அது ஒரு கமர்ஷியல் படம், இருந்தா கட் பண்ணிட்டு போ. ஆமா, அதுதான் சொல்றாங்க எல்லாரும். இருந்தா கட் பண்ணிட்டு போ. இல்ல இதுதான் காரணம் வெட்ட வெளிச்சமா சொல்லு. விஜயும் பேசல, சென்சாரும் பேசலன்னா இது என்ன ஜனநாயகம்? ஜனநாயகனை விடுங்க. விஜயும் வாயை திறந்து எனக்கு இதான் பிரச்சனைன்னு சொல்லல. சென்சாரும் வந்து இதுதான். அதனால நாங்கள் எங்களை பற்றி ஏன் தப்பாக பேசுறீங்க? இந்த சமூகத்தில் சென்சாருங்கிற ஒரு அமைப்பும் ஒரு பேரோட தானே இருக்கணும். அதுவும் பேசல. இன்னும் சொல்லப்போனால் திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசல. பேருக்கு ஜனநாயகனை முடக்கிறதுங்கிறது நேர்மையற்றதுன்னு சொல்றாரு. ஆமாம். ஆனால் நீங்கள் எத்தனை தேட்டர் தருவீங்க? தேட்டர் தர்றதை நீங்கள் தடுத்தீங்களா? படையண்ட மாவீரா படைப்பு இருக்கிற அந்த படைப்பு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க? இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லலையே. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எதுவாக இருந்தாலும் களத்தில் சந்திக்கிறது தான் வீரம். படையண்ட மாவீராலும் அதான் சொல்லியிருக்கேன். முதுகில் குத்துறது இல்லைடா வீரம், நேருக்கு நேரம் நின்று மோதணும், அதுதான் வீரம் அப்படின்னு. அதனால் அது அரசியலுக்கும் பொருந்தும், திரைப்படத்துக்கும் பொருந்துங்கிறது தான். வேற கலர் வந்து கிடைக்கலையா? வேற கலர் சட்டை கிடைக்கலையா? ஏன் எல்லாருக்குமே வந்து மஞ்சள் கலர் வந்து எல்லாருக்குமே நான் எங்க கொடுத்துருக்கேன்? நீங்க அதிகமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கூட்டத்தை படையோட சேர்ந்து நிக்கிறதா இருக்கு, எல்லாருக்குமே வந்து அதிகபட்சம் போட்டிருந்தது வந்து
மஞ்சள் கலர் தான் இருந்துச்சு. அந்த மஞ்சளுக்கான விதி என்ன, காரணம் என்ன? இல்லை இது இது இல்ல இல்ல இது எல்லாம் வந்து நான் மட்டும் கேட்கல, நிறைய கமெண்ட்டுகள்ல தேடி பிடிச்சி நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க எத்தனை வேணாலும் எடுங்க. காடுவெட்டி குருங்கிறவர் யாரு? அவர் வந்து ஒரு சமூக தலைவராகவும் இருந்தாரு, நிறைய விஷயங்கள். அந்த வன்னியர் சங்கத்துக்கு என்ன அடையாளம்? மஞ்சள் கலர். அப்புறம் என்னங்க இதுல என்னங்க கேள்வி? அவன் நிறத்தை அவன் காலகாலமா பயன்படுத்தினதை, அது மஞ்சள்ங்கிறது வீரத்தின் அடையாளம். சண்டை போடும்போது இந்த மஞ்சள் கொடிய இந்த மாதிரி தூக்கிட்டு போனதெல்லாம் இந்த வரலாறுகள் சொல்லுது. ஆக அவர் எப்பவும் போட்டிருந்தது அந்த மஞ்சள் சட்டை, அப்படித்தானே அவருடைய. அப்புறம் அதுல என்ன கேள்வி? அது நீங்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து, அதாவது காடுவெட்டி குரு அவர்களாக இருந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் பேசுகிறீங்க, சாதி பார்க்க வேணாம், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க, எதுக்காக நம்ம தொடர்ந்து வந்து சாதியவே நம்ம காமிக்கணும், சாதியவே எடுத்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு காரில் வருவீங்க, ஸோ அதில் ஒரு சின்னம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. குருவுடைய காரில் வன்னியர் அம்மா, அதில் தீச்சட்டி இல்லை, ஆமாம் தீச்சட்டி இல்லை, அது அக்னி குண்டம் இல்லை, அக்னி. அது சொல்லும் போதே என்னன்னா, அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய அடையாளமா ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த அடையாளம், ஆமா, அவங்க அவர் வன்னியர் சங்க தலைவர், அதனால அவர் ஓகே, தலைவரா மட்டுமே நம்ம காமிச்சிருக்கலாமே, எதுக்கு சாதி? ஏன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டயலாக் வருது, சாதியை நீங்க பார்க்க கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ட்டு. ஆனா அங்க வரவரே ஒரு சாதி தலைவர் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இதா இருக்கும்? நான் சொல்றேன், அதுதான் யதார்த்தம், அதுதான் நேர்மை. ஒருத்தன் வந்து தன்னுடைய அடையாளத்தை திறந்துட்டு பொய்யா பேசி நான் வந்து இப்படிலாம் இல்லைங்க, நான் சாதியே பார்க்க மாட்டேன்னு இந்த சமூகத்தை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த கழிசடை கூட்ட தலைவர்கள்ல எவனா இருந்தாலும் அவனுங்களுக்கெல்லாம் இது பாடமா இருக்குமா? பாடம் மட்டும் இல்லை, இது உண்மையானது. நீங்க நான் இதுதான்டா, நாம எல்லாரும் கைகோர்ப்போம்னு அவர் நின்னாருங்கிறது இருக்குல்ல, இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, அவர் நின்னது. ரெண்டாவது, நீங்க நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தலைவன்கிட்ட நெருங்கி பார்த்துருக்கேன். நான் இப்படி பேசுறதுங்கிறதுல இருக்கிற உண்மையை பார்க்கணும். ஏன்னா நானும் பாசாங்க பொய்யெல்லாம் பேச முடியாது. எனக்குள்ள சாதி இல்லை, நான் ரொம்ப நேர்மையானவன், என் சாதி பற்றுலாம் எனக்கு இல்லை, நான் சாதியே பார்க்க மாட்டேன்னு வெறித்தனமாக நின்ன எத்தனையோ சாதிய தலைவர்களை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு என் அடையாளம் இதுதான். ஆனால் யதார்த்தத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணும்டான்னு தன்னை வளர்த்தவன் மட்டும் இல்லை, தான் நின்ன சமூகத்தை ரெண்டையுமே கைகோத்துக்கிட்டு அங்கே எண்ணற்ற அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சு, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் சாதிய மோதல்கள் நடந்திருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் சாதிய மோதல் நடந்ததா நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? அப்போ அது என்னன்னா, நீங்கள் வெளிப்படையாக ஒருத்தன் அவன் அந்த சமூகத்துக்கானவன், அந்த அக்னி குண்டத்தை அக்னி கலசத்தை அவன் தன் வாகனத்தில் வச்சு அதிலிருந்து போய் தான் அவன் ரெட்டை கோவலைய முறை ஒழிச்சான். அதிலிருந்து போய் தான் இருளர் சமூகத்துக்கு அவன் பட்டா வாங்கி கொடுத்தான். அதிலிருந்து போய் தான் அழகாபுரம்ங்கிற கிராமத்தில் பறையர்குடி சமூகத்தை சார்ந்தவர்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வராங்கன்னு தெரிஞ்சவொடனே வேல் கம்பு அருவாவோட வெளியில் நின்னப்ப நீங்கள் ஆய்வு பண்ணியே பாருங்க, குரு உள்ள வந்து நானும் வரேன், வெட்டுறதுன்னா என்ன வெட்டுங்க, குத்துறதுன்னா என்ன குத்துங்கன்னு உள்ள கூட்டிகிட்டு போய் பரிவட்டம் கட்ட வச்சாரு. அப்போ இதில் எந்த என்னன்னா, இதில் போலியாக நிற்கிறதுக்கு நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் ஒன்றும் உள்ள ஒன்றும் இருக்கிறத விடுத்து, நான் இதுதான் ஆனால் நம்ம ஒன்றா நிற்கணும் அப்படின்னு நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் காலத்தின் யதார்த்தமாக நான் பார்க்குறேன். அதை நான் அப்படியே சொன்னேன். இதுக்கு மேலும் இது தவறுன்னா, நீங்கள் எவன் ஏமாத்துறானோ எவன் பொய் சொல்கிறானோ அவன் பின்னாடி தான் போகணும். ஓப்பனாக பேசுகிறவங்க இந்த படைப்பை செஞ்சேன்னா அனிதா வீட்டில் நான் மட்டும்தான் போராடினேன், பெரிய அளவில் போராடி என் மேலே வழக்கு. அப்போ என்ன எனக்கு என்ன, அனிதாங்கிறவ யாரு? திருமாவளவன் சொன்னார் இவ்வளோ உக்கிரமாக வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு என்னிட்ட வந்து சொல்கிறாரு. புரியுது புரியுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எடுத்தவன் தான் நான், இந்த படையாண்ட மாவீராவை எடுத்தவன் தான் நான், அதில் குருவுடைய கதாபாத்திரத்தை தான் நான் நடிக்கிறேன். அப்போ இந்த படைப்பில் இந்த சமூக நல்லிணக்கத்தை, இந்த தமிழர் குடிகளுடைய ஒற்றுமையை தான் நான் இந்த படைப்பில் சொல்கிறேன். நான் நின்னவன், இதுக்கு முன்னாடி நின்ன ஆளு காடுவெட்டி குரு, எங்கள் அப்பா நின்று இருக்காரு, தொடர் தமிழரசன் நின்று இருக்காரு, தமிழரசனோட எங்கள் அப்பாவும் நின்று இருக்காரு, குரு அப்பாவும் நின்று இருக்காரு. அப்போ அந்த மண்ணில் ஒரு அமைதியும் ஒரு அழகும் ஒரு பேரன்பும் பெரும்பாசமும் அங்கே காலகாலமாக வெட்டி குத்திக்கிட்டு அல்லது பகையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகத்தை ஒன்றா ஆக்கி அதிகாரத்தை கைப்பற்றி அடுத்தவங்களுக்கு இவங்க கொடுக்கணும், இவங்க கையேந்தக்கூடாதுன்னு நினச்சி படைப்பு செய்கிற என்னை பார்த்து சாதிய வெறியன்னா, இதெல்லாம் சொல்கிற ஈனப்பிறவிகள் யார்?
இது மட்டும்தான் என் படிப்பா? இப்போ நாளைக்கு நான் வந்து பற்றி எடுக்க போகிறேன், இன்னும் எண்ணற்ற படைப்புகள் எடுக்க போகிறேன். அப்போ எல்லாத்துக்கும் நான் முன்னாடி சொன்னது போல் எத்தனையோ போராட்டம். அதில் என்ன சாதிய போராட்டம் இருக்குது? கத்திப்பாறை பாலத்தில் என்ன சாதிய போராட்டம் இருக்குது? ஜல்லிக்கட்டில் என்ன சாதிய போராட்டம் இருக்குது? அப்போ இப்போ செஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ என் மேலே கரைப்படுத்தினா பேசுகிறவன் எதுக்கு நின்னான்னு நான் என்கிட்ட சொல்லட்டும். என்னை கேள்வி கேட்குறவன் நீ துரும்ப கிள்ளி போட்டிருப்பியா? பிற தமிழர் குடிக்க வேணாம், உன்னுடைய குடிக்கு நீ எந்த சாதியில் பிறந்தியோ அந்த சாதிக்கு கூட ஒரு புல்லின் அளவு கூட நுனியை கூட நீ பிடுங்கி போடாதவன் எல்லாத்துக்கும் நிற்கிறவனை பார்த்து என்னை பார்த்து பேசுகிறவன் எவனுக்குமே அருகதை இல்லைங்கிறதான். ஸோ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுல எந்த வித தப்பும் இல்லை அப்படின்றீங்க. உண்மைதான்றேன். ஏன்னா அவன் யாருன்னு தெரியுது, அவன் ஒரு மனிதன்னு தெரியுது. அவன் தன்னுடைய அடையாளத்தை அத்தனையும் மறைச்சிக்கிறவன் மனிதனால எந்த மிருகன்னு கூட கண்டுபிடிக்க முடியலங்கிறேன் நான். எதுக்கு அடையாளத்தை காமிக்கணும்னு கேட்குறேன். காமிக்கணும் கட்டாயம் இல்லை. நான் சொல்றது நீ காமிச்சு ஆகணும்னு நான் சொல்ல வரல. எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அவன் இந்த அடையாளம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது நல்ல கேள்வி. இப்ப சொல்றேன், அழுத்தம் திருத்தமே சொல்றேன். ஒருத்தன் அடையாளத்தை காட்டிட்டு தான் இனி தமிழ் சமூகத்துல நின்று போராடணும்னு நான் சொல்றேன். எதுக்காக அடையாளத்தை சொல்றேன்ற? அதுக்கு தான் சொல்றேன். என்ன காரணம்? ஏன்னா என்ன மொழினே தெரியாத நாதாரிகள் நாய்கள்லாம் இன்னைக்கு நான் தான் தமிழன், இந்த மொழி என்னுடைய மொழின்னு வந்து அதிகாரத்தில் 50 வருஷமா எங்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டது நிலையில நீ சாதியை பார்க்காத, மதத்தை பார்க்காத, மதம் பார்க்க வேணாம், நீ இனத்தை பார்க்காத, நீ மனிதனாக இரு. நாங்கள் மனிதனாக தான் இருக்கோம். இப்போ என்ன 8000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம் வந்தபோது நாங்கள் என்ன மிருகமாக இருந்தோமா? எனக்கான தலைவன் இந்த மண்ணில் யார்? 50 வருஷமா எங்களை ஆண்டவர்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்த தந்தை பெரியார்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதாவில் இருந்து, கலைஞர்ல இருந்து, இப்போ இருக்கிற ஸ்டாலின்ல இருந்து, உதயநிதி துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, வைகோவில் இருந்து எல்லாத்தையுமே எடுங்க. யார் எங்களுக்கு? இவங்க யாரு? யார் இவங்கெல்லாம்? யாரு? தமிழ் பேசினவங்க, தமிழ் மொழியை சார்ந்தவர்களா? நாங்கள் எப்படி கொண்டாடினோம் இவங்கள? தமிழ் இன தலைவர்னு சொன்னோமா? எங்கள் தமிழை காப்பாற்றினாங்களா? எங்கள் இனத்தை காப்பாற்றினாங்களா? எங்கள் ஈழத்தை காப்பாற்றினாங்களா? நீங்களாம் என்ன சொன்னீங்க? தமிழன்னு தானே சொன்னீங்க. அப்போ உங்களை யாருன்னு தெரியாமலே நாங்கள் தமிழர்களாக நினச்சி நீங்கள் ஓடாத தண்டவாளத்தில் தலையை வச்சு எங்களை எல்லாத்தையும் தலையை ஓடுற தண்டவாளத்திலே வச்சு காலி பண்ணீங்களா? போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்த மக்களை நீங்கள் நாடகம் ஆடி போர் முடிஞ்சிருச்சுன்னு வெளியே வரும்போது கொத்து குண்டு வீசி கொண்டானா? அப்போ நீங்கள் யார்? நீங்கள் தமிழின தலைவர், நீங்கள் நான் தான் உண்மையான தமிழன் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ உங்களை நாங்கள் சாதி பார்க்கல, உங்களை இனம் பார்க்கல, வந்தவனெல்லாம் தமிழன் நினச்சோம். தமிழர்லாம் இன்றைக்கி தெருவில் நிற்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இவன் தமிழனா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? கல்வியில உரிமையில் இருக்கு என்ன இல்லைன்னு நீங்க கேட்டீங்களே, இருக்கா? வேலையில இருக்கா? தமிழ் படிச்சவனுக்கு, தமிழனா இருக்கிறவனுக்கு செக்ரட்டரியேட்ல 60% இருந்து 70% தமிழன் இல்லை. எவன் விட்டு மாநிலம் இது? தமிழ்நாடு தானே. அப்ப பிற மொழியாளர்கள் கூட்டம் கூட்டமா அங்க உட்காந்துருக்கான். ஆந்திராவில் ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கானா? கர்நாடகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கானா? இது என்ன தருதலை கூட்டமா? இது என்ன சாவடியாது? சத்திரமா இது?